ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் ஆஃபீஸ் ட்ரிப் வண்டர்லாக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருந்து பைக்கில் கிளம்பி பாதி தூரத்தில் ஃப்ரெண்டு காரில் ஏறி கிளம்பியாச்சு. நாங்கள் மண்டேவாக பார்த்து தான் போனோம், கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம்னு. பட் எங்கள் நேரம் என்னென்னு தெரியல, 2 ஸ்கூல்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சரி, டிக்கெட் புக் பண்ணலாம்னு போனால் அங்கே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. பட் ஆன்லைனில் நிறைய டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் பர்த்டே மந்த் அப்போ போனால் உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25%, கார்பரேட்டுக்கு 25%. இது போக ஆன்லைனில் ஏர்லி புக்கிங்க்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. பட் நேரில் வந்து செக் பண்ணிட்டு புக் பண்ணுறதும் பெட்டர் தான். எங்களுக்கு கார்பரேட் புக்கிங்கில் தான் போட்டிருந்தாங்க. எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு ஒரு வேளை 12:15 உள்ளே வந்தாச்சு. உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு லாக்கர் ரூம் தான். என்ட்ரிக்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பான். பட் லாக்கருக்கு 350 சார்ஜ் பண்ணிவிடுவான். அதில் 2-3 பேகுக்கு மேலே வைக்க முடியாது. அப்படி இல்லைனா அவன் கேங்கில் ஏதாச்சும் டம்மியாக எந்த ரைடும் போகாமல் இருப்பாங்க, மிச்சம் சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட வேணால் கொடுத்துட்டு போகலாம். ஸோ தட் யூ கேன் சேவ் 350. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு த்ரில் ரைடெலாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்ற ரைட்ஸ்லாம் போகலாம்னு. அப்படி ஃபஸ்ட்டு போனது தாஞ்சோரா இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர் தான், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்ஸ் கேட்டு வாங்கிட்டோம், அதனால் பெருசாக க்யூ இல்லை. வீக் டேஸில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் எடுத்தால் செம்ம யூஸ்ஃபுல். இந்த ரைடு வெளிலேருந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பட் ரைடு போனால் தான் தெரியும் அதோட த்ரில் என்னென்னு. ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டு இதில். லைக் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பட் செகண்ட், 4th and 6th ரோவில் உட்காந்தா கேமரா ஆப்ஷன் இருக்குது. 300 சார்ஜ் பண்ணுறாங்க அந்த வீடியோக்கு. நான் 2 வாட்டி போனேன். கூட வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணது ஃபஸ்ட் ரோ தான். ஸோ வீடியோ நகி. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஸ்பின் மில். பார்க்க செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரைடு ரொம்ப நார்மலாக இருந்துச்சு வெளிலேருந்து பார்க்க. பட் கியூ கிட்ட போக போக தான் தெரியுது அதோட ஸ்பின் பண்ணுற வேகம் என்னென்னு. ரிட்டர்ன் போயிடலாம்னு நினச்சேன். பட் போய் தான் பார்ப்போம்னு கிளம்பியாச்சு. இந்த ரைடும் ஒரு த்ரில் ரைடு தான். பட் நார்மலாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ரோலர் கோஸ்டர். பட் 1 மினிட் மேலே டாப்பில் வச்சிருப்பான். அப்போ தான் அடிவயர்லாம் கலக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் திருப்பூர் டவுனே பார்க்கலாம் அங்கேருந்து. இதில் 2 சைடில் 16 பேர் உட்காரலாம். இதுவும் செகண்ட் டைம் போகலாம்னு பார்த்தோம். வந்தது லேட்டு. ஸோ எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணணும்னு கிளம்பிட்டோம். அடுத்து ட்ராப் ஜோன் ரைடுக்கு போயாச்சு. இது 2 வச்சுருந்தாங்க. ஷார்ட் ஹைட் ஒன்று, அது மேலே கீழே போகுது. நாங்கள் போனது பெருசு 60 feet இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே தூக்கிட்டு போய் பொத்துன்னு விட்டுருவாங்க. 3 seconds ஏர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. 2-3 வாட்டி ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் இருந்ததுனால இங்கேயும் பெனிஃபிட். செகண்ட் டைம் டக்குன்னு போயிட்டு வந்தாச்சு. ஆன் தி வேல பைரேட் ஷிப் ரைடு இருந்துச்சு. ஒரு சிம்பிள் ரைடு தான். சரி பாவமேனு போயிட்டு வந்துடலான்னு அதுலேயும் உட்காந்துட்டோம். நம்ம தீவிரத்திலே நல்லா ஹைட் போவான் போல். இவன் சிம்பிளாக கொஞ்சம் தூரம் ஆட்டிட்டு இறக்கிட்டான். நோ மோர் கமெண்ட்ஸ். பெட்டர் இந்த ரைடு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்சானிட்டின்னு ரைடு. அங்கே இருந்ததுலேயே ரொம்ப மோசமான ரைடு தான் போல். நாங்கள் க்யூவில் நிற்கும் போது முடிச்சுட்டு வந்தவங்களாம் வாமிட் தான். நாங்கள் லஞ்சுக்கு முன்னாடியே த்ரில் ரைட்ஸ்லாம் போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டோம், டு அவாய்ட் வாமிட். இந்த ரைடும் பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் வெறித்தனம். அந்த மிஷினோட கை ரொட்டேட் ஆகும், ப்ளஸ் நம்ம சீட் ஃப்ரீபியாக இருக்கும். ஸோ அதுவும் தனியாக சுற்றும். செம ஃபன் ப்ளஸ் த்ரில் இந்த ரைட். என்னை பொறுத்தவரை மோஸ்ட் த்ரில் ரைட் இங்கே இது தான்.
இதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் லஞ்ச் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் காம்போவில் புக் பண்ணியிருந்தோம். இங்கே அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட், ஸோ பெட்டர் நீங்கள் ஏதாச்சும் காம்போ மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அது 3க்குள்ளே வேறு காலி ஆகிடும்னு வேகமாக கிளம்பிட்டோம். வி காட் பிரியாணி அண்ட் கோக். லஞ்ச் முடிச்சுட்டு வாட்டர் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு போனது வாட்டர் ஸ்ப்ளாஷ். இங்கே தான் ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி போனோம். சட்டுன்னு முடிஞ்சிடும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சீக்கிரம் முடிச்சுட்டு ஸ்லைட் போகலாம்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைலர்னு நின்றுட்டு போகிறது எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்த்தேன். ஜஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் சீஷா மாதிரி போகும்னு நினச்சிட்டு ஏறிட்டோம். கடைசியில் அது 360 டிகிரி சுற்றுது, ப்ளஸ் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஆடுது. அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட், டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட் டேஷிங் கார் இருந்துச்சு. எந்த பெரிய ரைட் போனாலும் இதில் போகிறது ஒரு தனி ஜாலி தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ளாஷ் முடிச்சுட்டு போனோம். ட்ரெஸ்லாம் ஈரமாக இருந்துச்சு. அவங்க வார்னிங் மாதிரி சொல்கிறாங்க, லைக் டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமும் டிசி கரண்ட் பெட்டர் அவாய்ட்னு. நாங்களும் அவாய்ட் பண்ணிட்டோம், போகலை. டீம்மேட்ஸ் கொஞ்சம் பேர் போனாங்க. அங்கே கட் பண்ணிவிட்டு ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் 4:30 ஆகிடுச்சு. எனக்கு இந்த க்ளோஸ் ஸ்லைட்லாம் செட் ஆகாது. க்ளோஸ்டு பிளேசஸில் ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும், லைக் கிளாஸ்ட்ரோஃபோபிக். அதனால் ட்ராப் லூப் அவாய்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ரெயின்போ லூப்பு என்னோடய வெயிட்டுக்கு அலௌடு இல்லை. அப்புறம் வெர்டிக்கல் ஃபால் அண்ட் வேவி ஃபால் 2 இருந்துச்சு. ரெண்டுமே செம சூப்பராக இருந்துச்சு. 2 வாட்டி போயாச்சு. அகைன் போகணும்னு ஆசை தான், பட் சோகம் என்னென்னா டைமும் இல்லை, ப்ளஸ் அதுக்கு 5 மாடி வரை ஏறணும். இங்கேருந்து கடைசியாக வேவ் பூலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே மோஸ்ட் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு, லைக் கார்னட்டோ, ரெயின் டிஸ்கோ, வாட்டர் லகூன், புல்லட் எல்லாமே. அடிச்சு பிடிச்சி ஒரு வேவ் பூல் வந்துட்டோம். அங்கே 5:30 க்ளோஸ்னு சொன்னாங்க. சரி 15 மினிட்ஸ் இருக்கே, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். உண்மையே செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த வேவ் பூல். க்ளோஸ் பண்ணி வேவ்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் ரைடாக மேவரிக் போனோம். ஃபர்ஸ்ட் பேட்சில் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ள டைம் அப். ஷார்ப்பாக 6க்கு க்ளோஸ்னு சொல்லிட்டான். அவ்வளோ சீட் ஓப்பனில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட காம்போவில் ஸ்நாக்ஸ்க்கு டீ வித் சமோசா அண்ட் டின்னருக்கு கீ ரோஸ் ஆர் மசாலா தோசை கொடுத்தான். சாப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டில் நிறைய கிட்ஸோட ரைட்ஸ், அப்புறம் என்டையர் வண்டர்லாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ப்ராக்ரஸ் தான். மொத்தம் 64 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அதில் ஃபேஸ் 1 தான் முடிஞ்சிருக்கும். இன்னும் ஃபேஸ் 2 and 3 இருக்குது. அது கம்ப்ளீட் ஆக 1 year ஆகிடும். அதில் தான் இந்த ஜெயண்ட் வில்லாம் வரும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் மஸ்டாக போக வேண்டிய ரைட்னு பார்த்தா ஒரு 12 to 15 இருக்கும். ஃபஸ்ட்டு தேஞ்சரோ ரோலர் கோஸ்டர், அப்புறம் ஸ்பின் மில், நெக்ஸ்ட் ட்ராப் ஜோன், இன்சேனிட்டி, ஃப்ரீ ஸ்டைலர், மேவரிக். வாட்டர் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ளாஷ், அப்புறம் 2 ஃபால்ஸ், ட்ராப் லூப், கார்னட்டோ, வேவ் பூல், மேமோத், புல்லட். பெட்டர் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ் வாங்கி 2-3 வாட்டி இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். சில டூஸ் அண்ட் டோன்ட் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஃபார் வாட்டர் ரைட்ஸ் பெட்டர் கேரி நைலான் ஆர் பாலிஸ்டர் டைப் டாப் அண்ட் பாட்டம். ஸ்ட்ரிக்டாக எங்கள் காட்டன் ட்ரெஸ் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ப்ளஸ் இங்கே நீங்கள் வாங்கணும்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அவுட் சைட் ஃபுட் நாட் அலோட், பட் நிறைய காம்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வெளியே காம்போ பாஸ் வாங்கிடுங்க. டைமிங் முக்கியம் பிகில்ன்ற மாதிரி ஷார்ப்பாக 11க்குலாம் உள்ளே போயிடுங்க. ஸ்டார்டிங்லேயே த்ரில் ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு 1:30 போல் லஞ்ச் சாப்பிட்டு 2க்குலாம் வாட்டர் ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் ஸ்மால் ரைட்ஸ் இஃப் யூ ஆர் நாட் விஷ் டு. கண்டிப்பாக எல்லா ரைடும் உங்களால் கவர் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் பெஸ்ட் ரைட்ஸாக சூஸ் பண்ணி போகலாம். லாக்கருக்கு 350 சார்ஜ். அதுக்கு முன்னே சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரிப்பேர் டு பே 350. இட் இஸ் மஸ்ட் இன் சம் கேசஸ் லைக் லேப்டாப்ஸ், மொபைல்ஸ்லாம் வைக்க. அங்கே பாலித்தீன் கவர்லாம் அவைலபிள் இல்லை. டு கேரி வெட் க்ளோத்ஸ் ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு போயிடுங்க. டைமிங் 11 to 6 தான். ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க.
முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அவாய்ட் ஹெவி ஃபுட், வாமிட் ப்ராப்ளம்காக சொல்கிறேன். லாஸ்ட்டாக குட்டி குட்டி கேம்ஸ் அங்கங்கே வச்சுருப்பாங்க, லைக் ஸ்ட்ரைக் கேன்ஸ், அப்புறம் பக்கெட்டில் பால் த்ரோ பண்ணுற மாதிரி டு வின் ரிவார்ட்ஸ். டாய்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க, அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே நிறைய டைம்ஸ் இருக்கும், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை 200 சார்ஜ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நம்ம இது பீச்லேயே விளையாடிருப்போம். ஸ்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் நல்லாவே. நாங்கள் மிஸ் பண்ண ரைட்ஸ் என்னென்னா கார்னட்டோ, மேவரிக், வேவ் ரைடர், வண்டர்லா பாம்பா, ஸ்கை ரயில், கைட் ஃப்ளையர், மேமோத், புல்லட்.